வடிக்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். 18 வயசு மக என்ன ஆசைப்பட்டான்னா நல்லா படிக்கணுமா, ஆனா உண்மையா வாழணும், யார்ட்டையும் உண்மை கிடையாதுமா. 12th முடிச்சிருந்தா வக்கீலுக்கு படிக்கணுமா, என்னைய படிக்க வைங்கம்மான்னு அவ்வளவு ஆசைப்பட்டா. அவங்க அப்பாவும் கேட்டு திருநெல்வேலியில கேட்டு வச்சு படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டெர்லைட் ஆலயத்துக்கு நாங்க ஒரு அறவழி போராட்டமா தான் போனோம். நாங்க எந்த ஆபத்தோடையும் எந்த பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக நாங்க போவே இல்லை. அவ்வளவு பேர் அமைதியாம ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியாமையும் தான் நாங்க போனோம். ஆனா நாங்க போன இடத்துல எங்களுக்கு கிடைச்சது எங்களுடைய உயிர்களை தான் நாங்க பலியா இறையா கொடுத்துட்டு நாங்க இந்த இடத்துல இன்னைக்கு இந்த மேடையில எவ்வளவோ சந்தோஷத்தோட நீங்க எல்லாம் எவ்வளவோ பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா உங்க சந்தோஷத்துக்கெல்லாம் நாங்க ஒரு துக்கத்தை தந்து கடைசியில உங்களெல்லாம் நாங்க வேதனைப்படுத்துற மாதிரி வந்து நடந்துட்டோம். இனிமே எந்த இது நடக்காதபடிக்கு மக்களை காப்பாத்துறது எல்லாம் மக்களுடைய கையிலயும் இருக்குது. ஒரு நல்ல தீர்வை எங்களுக்கு நீங்க செய்யணும். அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எந்த அரசா இருக்கட்டும். கொடுத்துட்டோம் 15 உயிர் மட்டும் இல்ல 15 எத்தனை பேரு பிறக்கும் போது ஒரு உறுப்புகள் இல்லைன்னாலே பெத்த பயிறு பத்தி அறியும். ஆனா உயிரோட இருக்கும் போதே கால் எழுந்து கையெழுத்து ஊனம் பெற்றவங்களா எத்தனை பேர் வாலிபத்துல ரொம்ப வேதனையோட துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. என் மகா ரொம்ப ஆசைப்பட்டா, ஏமா சொல்வா எப்பவும், ஏமா எதை பிறந்தா வளர்ந்த செத்துன்றிக்க கூடாதுமா, வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சுட்டு சாவணுமா, அதுலதான் ஒரு தில் இருக்கணும்பா. ஆனா இந்த இப்படி உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு தில் இந்த மகளுக்கு வரேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுயா. நாங்க நினைக்கவே இல்லையா, இந்த வாழ வேண்டிய வயசுல என் மகளை இழந்துட்டு நாங்க ஒவ்வொரு நேரமும் நாங்க துடிச்சுக்கிட்டு சினிமால பாப்பேன். சின்ன வயசுல இருந்து யாராவது சுட்டுட்டாலும் குத்திட்டாலும் அப்படியே கண்ணை மறைச்சிருவேன், பார்க்க மாட்டேன். அப்படி பாவப்பட்டு இது பண்ணுவேன். ஆனா நிஜமான முறையில ரத்த சிந்தி அந்த வேதனையும் வலியோட இந்த உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கியா. யாருக்கும் சாவ விட மாட்டேன். யாரோ ஒருவர் எப்படியோ செஞ்சுட்டாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். அரசாங்கமே அவங்க கையில இருக்கும் போது நாங்க மனிதர் நாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. திரும்பவும் எங்களை மீண்டும் நடவடிக்கை தான் எடுப்பாங்க. அதனால எங்களுக்கு அதுல எந்த இதுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்க துயரத்தை கையேந்துகிட்டு இருக்கிறோம் ஐயா.